பெண்கள் அணிந்திருக்கும் தங்கத்தாலி எத்தனை பவுன் அணிய வேண்டும் பாருங்க. இப்படி அணிந்தால் வாழ்வில் செல்வம் சந்தோஷம் பெருகும். திருமணத்தில் கணவன் மனைவி இருவரையும் ஒன்றிணைப்பது தாலி மட்டும்தான். அந்த தாலி அணியும் நேரம், பிறகு கயிறு பெருக்கி போடும் நேரம் மற்றும் தங்கத்தில் அணியும் தாலி எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் அணியக்கூடாது. அதுபோலத்தான் தாலியின் எண்ணிக்கையும். இதை தவறாக அணிந்தால் பல துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. தாலி என்பது வெறும் ஒரு கால் நொடியில் கழற்றும் செயின் அல்ல. அது ஒரு பெண்ணின் உயிர்க்குடி போல திகழும் புனித அடையாளம். அதனால்தான் அந்த காலத்தில் இருந்தே தாலிக்கு ஆன்மீக ஆழமும் ஆரோக்கிய நம்பிக்கைகளும் அடங்கியிருக்கிறது. மஞ்சள் கயிற்றில் தாலி கட்டும் பழக்கம் எதற்காக வந்தது என்பதை இன்று நாம் மறந்துவிட்டோம். மஞ்சள் என்பது வெறும் வாசனைக்கோ அழகுக்கோ அல்ல. அது நம் உடலை காக்கும் இயற்கை கிருமி நாசினி. அந்த மஞ்சளில் கட்டப்படும் தாலி தம்பதியருக்குள் ஒவ்வொரு நாளும் ஆன்மா பிணைவாக விளங்கும் ஒரு சக்தியாக இருக்க அமைகிறது. இன்று நம்மில் பலர் தங்கத்தாலியே அலங்காரத்தையே முன்னிலைப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த அலங்காரத்தின் பின்னால் உள்ள அந்த ஆழமான நம்பிக்கையை புரிந்து கொள்ள தவறக்கூடாது. தாலி கயிறு என்பது கணவன் மனைவிக்குள் நெருங்கிய உயிர் வளத்தை குறிக்கும். கணவன் சக்தி மனைவியின் நெஞ்சில் கட்டப்படும் தாலியுடன் இணைவதால் தான் இது புனிதமான ஒன்று என்று பழமொழிகள் கூறுகின்றன. அதனால்தான் தாலியில் சேஃப்டி பின் போன்ற இரும்பு பொருட்கள் சேர்ப்பது தவறு என முன்னோர்கள் எச்சரித்துள்ளனர். அது சனீஸ்வரனின் ஆற்றலை தாலிக்குள் இழுத்து வரும் என்ற நம்பிக்கையால் அது மன அமைதி குலைவதற்கே காரணம் எனவும் கருதப்படுகிறது. அதேபோல் தாலியில் சேர்க்கப்படும் ஒவ்வொரு மணிகளுக்கும் தனி நம்பிக்கைகள் இருக்கின்றன. கருமணி என்பது தீய பார்வையை கெடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. கண் திருஷ்டி, அன்பு உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கருதப்படுகிறது. அதனால்தான் கருகமணியை தாளில் பிணைப்பது வழக்கமாகும். பவளமணி என்பது செல்வத்தை ஈர்க்கும் மற்றும் தம்பதிக்குள் அன்பையும் இணைவையும் அதிகரிக்கும் ஒரு சக்தியாக நம்பப்படுகிறது. தாலியின் எடை கூட ஒரு முக்கிய விஷயம். 1 பவுன், 3 பவுன், 5 பவுன், 7 பவுன் என ஒற்றை எண்களில் இருக்க வேண்டும் எனும் நம்பிக்கை நம் பாரம்பரியத்தில் உள்ளது. ஒற்றை எண்கள் என்றால் பிரிக்க முடியாதவை. அதுபோல் அந்த தாலி உறவையும் பிரிக்க முடியாத உறவாக உருவாக்கும் என்ற நம்பிக்கையும் அதற்கு பின்னால் இருக்கிறது. தாலி செய்யும் உலோகமும் நம்மை பாதிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. தங்கம் என்பது மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதனால்தான் தங்கத்தாலி செல்வத்தையும் வாழ்வில் சந்தோஷத்தையும் அழைக்கும் என்று நம்பப்படுகிறது. சிலர் வெள்ளியில் தாலி அணிவதையும் பின்பற்றுகின்றனர். வெள்ளி என்பது சுக்கிரன் சார்ந்த அமைதி, கலை, சுபிக்ஷம் ஆகியவற்றை குறிக்கும். எனவே அது சிலருக்கு ஆனந்தத்தை தரும். தாலி என்பது அழகு அலங்காரம் அல்ல. அது உயிருடனும் உணர்வுடனும் கட்டப்படும் ஒரு புனித கயிறு. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நம் மார்பில் அசையும் இந்த தாலியின் மதிப்பை உணர்ந்தால்தான் அதனுள் அடங்கிய அந்த அமைதி, பாதுகாப்பு, பாசத்தின் தெய்வீக உணர்வு நம்மை தூண்டும். அதனால்தான் முன்னோர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், தாலி தூய்மையுடன் இருக்கட்டும், அதில் தேவையற்றவை எதுவும் சேர்க்கக்கூடாது என்று.